ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா இந்த ரீக்ரியேஷன் லுக் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு டோனர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா அக்வாராஜிக்கா பிராண்ட்லேருந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ரொம்பவே சூப்பர்பான ஒரு டோனர். இந்த சம்மர் சீசனுக்கு சூப்பர்பாக இருக்கும் எல்லாருக்குமே. அண்ட் தென் வந்து மாய்ஸ்சரைசருக்கு நியூட்ரிடர்மோட விட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட். ஆக்சுவலி இந்த லுக் வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் முன்னாடியே வந்துட்டு ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டு இருந்தது. நான் தான் வந்துட்டு ஆல்வேஸ் லேட். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு வீடியோவில் கொஞ்சம் வந்துட்டு நிறைய வீடியோஸ் பெண்டிங்கில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதில் இதுவும் வந்து ஒன் ஆஃப் த பெண்டிங் வீடியோஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா சம்மர் சீசன் வந்தாச்சு. எனக்கு பயங்கர ஹைட்ரேட்டிங்காக இருக்கிறதுக்காகவே நான் வந்து தண்ணி குடிச்சிட்டே இருக்கேன். ரொம்ப தாகம் எடுத்துகிட்டே இருக்குது எனக்கு இப்போல்லாம். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளம்முடைய ஒரு ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ரொம்ப சூப்பர்பாக இருக்குது. எல்லாருக்குமே வந்துட்டு நல்லா ஒர்க் ஆகும். பட் ஆயிலி ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு ஃபேஷியல் ஆயில்ஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அது இன்னமும் உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ஆயிலி ஆக்கிடும். ஸோ இது பட் எனக்கு வந்துட்டு ஒத்துக்குச்சு. எனக்கு இந்த சம்மர் சீசன் வந்தாலே காம்பினேஷன் ஸ்கின்னாக வந்து மாறிடுது. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் ஆப்டாகவே ஒர்க் ஆகுது. ரொம்ப பிரைட்னிங்காக என்னோடய ஃபேஸ் இருக்கிறதுக்கு இந்த ஆயில் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா லிப் பாம். இந்த லிப் பாமும் வந்துட்டு என்னோடய ஆல் டைம் ஃபேவரட் ஃப்ரம் த பிராண்ட் கால் லனைஜ். இது வந்து ஒரு லிப் ஸ்லீப்பிங் மாஸ்க். இது வந்து ரொம்ப ஹைட்ரேட்டிங்காக இருக்கும். ஈவன் இந்த சம்மர் சீசனுக்கு நீங்கள் இதை கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லா ஸ்கின் டைப்புக்குமே சூப்பராக ஒர்க் ஆகும். அண்ட் தென் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சன்ஸ்க்ரீன். ஸோ நான் வந்து யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீன் வந்து ஃப்ரம் த பிராண்ட் கால் ரெக்வெல். இது வந்து SPF 50 இருக்குது. இதை பற்றி நிறைய வீடியோவில் நான் பேசியிருக்கேன். என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட். அண்ட் இப்போலாம் நிறையா சன்ஸ்க்ரீன் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு டாப் சன்ஸ்க்ரீன்ஸ் பற்றி நான் வந்துட்டு ஒரு புது வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக மேக் பண்ணுறேன் இன் ஃப்யூச்சர். நான் வந்துட்டு ஆஃப் லேட்டாக நிறைய ரீக்ரியேஷன் லுக் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா. ஸோ அதில் ஒன் அமௌங் தான் இந்த லுக். நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டேன் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபவுண்டேஷனுக்கு பியூட்டியோட ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய ஷேட் வந்து பார்த்திங்கன்னா டேன். இதுவும் வந்துட்டு என்னுடைய ரீசெண்ட் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. போன வருஷம் நான் வாங்கினேன். ஸோ பியூட்டியோடைய ப்ராடக்ட்ஸில் இது தான் நான் ட்ரை பண்ண ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். என்கிட்ட பியூட்டியோடைய எந்த ப்ராடக்ட்டுமே இல்லை. ஸோ ஃபவுண்டேஷன் தான் என்னோடய ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ப்ராண்ட் பொறுத்த வரைக்கும். அண்ட் கண்டிப்பாக வந்து அஃபோர்டபுள் ப்ரஷஸ் பற்றியும் நான் ஒரு வீடியோ வந்துட்டு போடுறேன். ஸோ ஆக்சுவலி வந்து நிறைய பெண்டிங்கில் இருந்துகிட்டே இருக்குது. இப்போ சொல்ல தான் என் மனசு கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொன்றும் நான் எழுதி வச்சுருக்கேன் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எதுவுமே பண்ணுறதில்ல. சாரி அபவுட் தட். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நான் எல்லாமே வந்து அப்கமிங் வீடியோஸில் போடுறேன். அஃபோர்டபுள் ப்ரஷஸ் அண்ட் அஃபோர்டபுள் நியூட் லிப்ஸ்டிக்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா கன்சீலருக்கு மேபிலினுடைய ஏஜ் ரிமைண்ட் கன்சீலர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போல்லாம் எனக்கு டார்க் சர்க்கிள் வந்து இருக்கிறதில்ல. நானும் எதுவும் பண்ணுறதில்ல. பட் ஆனால் தூங்காமல் தான் இருக்கேன். பட் ஆனாலும் வந்து டார்க் சர்க்கிள்ஸ் வந்து வரதில்லை. என்னோடய பாடியில் இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. இதெல்லாம் ஒன் ஆஃப் த விசித்திரமான விஷயங்கள். எனிவேஸ் ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஏஜ் ரிமைண்ட் கன்சீலர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபவுண்டேஷனுக்கு அப்புறமும் நீங்கள் கன்சீலர் யூஸ் பண்ணிக்கலாம். கன்சீலருக்கு அப்புறமும் நீங்கள் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே ரிசல்ட்ஸ் வந்து பெஸ்ட்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட்டருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோஸ்க்கெலாம் கொஞ்சம் பிரைட்டாக இருக்க வேண்டி நான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஹைலைட்டர் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து லுமி க்ரீம் லாக்மேயோடைய மாய்ஸ்சரைசர் ப்ளஸ் ஹைலைட்டர். ஹை பாயிண்ட்ஸ் ஃபேஸோடைய ஹை பாயிண்ட்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு ரீசன் என்ன அப்படின்னா ஃபோட்டோஸ்க்காக தான். கொஞ்சம் ஒரு நல்ல ஹைலைட்டிங்கான ஃபீச்சர்ஸ் வந்து என்ஹான்ஸ்டாக காட்ட வேண்டியதுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு இதை நம்ம மேட்டிஃபை பண்ணி செட் பண்ணுறதுக்கு ஒரு காம்பேக்ட் போட்டு யூஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரம் த பிராண்ட் கால் மேக். ஸோ மேக் பற்றி சொல்லணும் அப்படின்னா என்கிட்ட மேக்கில் ஃபவுண்டேஷன் இருக்குது, லிப்ஸ்டிக் இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா என்னது என்ன சொல்ல வந்தேனே மறந்துடுச்சு. மேக்கோட ஃபவுண்டேஷன். ஸோ இது வரைக்கும் இந்த ப்ராண்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 3 ப்ராடக்ட் தான். ஸோ ஆக்சுவலி வந்துட்டு ஒரு கோல் வச்சுக்கோங்க. ஒரு ப்ராண்ட்லேருந்து நீங்கள் என்னென்ன வாங்கணும் அப்படின்ட்டு அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து நிறைவேற்றிக்கலாம். அந்த மாதிரி தான் நான் ஒரேடியாக வந்து இன்வெஸ்ட் பண்ணவே மாட்டேன். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஷ்ஷுக்கு சுகர்லேருந்து இந்த பேலட் யூஸ் பண்ணிக்கிறேன். ப்ளஷ் வந்து நம்ம யூஸ்வலாக ஆப்பிள் ஆஃப் த சீக்ஸில் வந்து பண்ணிப்போம். ஸோ அதே தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். சுகர் ப்ராண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இது மட்டும் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். மற்றபடி நான் இன்னும் ப்ராடக்ட்ஸ் கார்ட்டில் போட்டிருக்கேன். வரணும் வீட்டுக்கு பார்க்கலாம். தென் ஐ வந்து அவ்வளோ கிளியராக வந்து அவங்களோட எந்த ஒரு சோர்ஸ்லேயும் எனக்கு கிடைக்கல. அவங்க என்ன வந்துட்டு ஐ லுக் க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் கொஞ்சமாக நான் அஸ்யூம் பண்ணி க்ரியேட் பண்ணுறதுல இந்த வெட் அண்ட் வைல்ட்லேருந்து இந்த ஒரு ஆரேஞ்சி ஷேட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். 2 ஆரேஞ்சி ஷேட் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை நான் எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா ட்ரான்சிஷன்ஸ்
ஷேட்க்கு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன், ட்ரான்சிஷன் ஷேட்க்கு 2 ஐஸ்லேயுமே யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காஜல் பென்சில். இது வந்து ஃப்ரம் த பிராண்ட் கால் பர்பிள்லேருந்து ஒரு காஜல் பென்சில் வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு வாட்டர் லைன் நான் யூஸ் பண்ணல. பட் அதுக்கு மேலேயே நான் வந்துட்டு ஒரு 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 லைனர் மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். இது என்ன அப்படின்னா, அந்த ஸ்மட்ஜிங் எஃபெக்ட்காக. ஏன்னா அவங்களோட ஐஸ் வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டாக வந்து நல்லா தெரிஞ்சிச்சு. ஸோ அதுக்காக. அண்ட் நான் ஃபேக் லேஷஸ் யூஸ் பண்ணல. எனக்கு அது வரல சரியா. என்னோடய ஃபேஸ்க்கு அது வந்து நல்லா சூட் ஆகலை. அவ்வளோதான், ஐ லுக் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் மஸ்காரா அப்ளை பண்ணிக்கிறேன் ஃப்ரம் த பிராண்ட் கால் மேபிளின் ஹைப்பர் கர்ல் மஸ்காரான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஐப்ரோஸ் பண்ணிக்கிறேன். ஐப்ரோஸ்க்கு நான் யூஸ் பண்ணது ஸ்விஸ் பியூட்டியோடைய அந்த ஒரு 2-in-1 பேலட் இருக்குல்ல, அதே தான் காலங்காலமாக அதே தான் யூஸ் பண்ணுறேன். அது எனக்கு நல்லாவும் இருக்குது. அண்ட் கொஞ்சம் நோஸ் கான்ட்ரிங் மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் கொஞ்சம் ஷார்ப் நோஸ் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் அந்த லுக்குக்கு அப்படின்ட்டு. அகெயின் ஒரு ஆரஞ்சு ஷேட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். லிப்ஸ்டிக்கு இதுவும் வந்து ஃப்ரம் த பிராண்ட் கால் மேபிளின் சென்சேஷனல் நினைக்கிறேன். இது என்னோட ரீசன்ட் பர்ச்சேஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் சட்டில் நியூட் ஒரு வார்ம் ஷேட் கொண்டு வரதுக்காக ஒரு லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அகெயின் ஃப்ரம் த பிராண்ட் கால் மேபிளின். அவ்வளோதான், எல்லாமே செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு ஃபைனலி வந்து செட்டிங் ஸ்ப்ரே மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து மேபிளின்லேருந்து அகெயின் ஒரு செட்டிங் ஸ்ப்ரே. ஆக்சுவலி இவ்வளோ மேபிளின் சொல்கிறதுக்கு நான் பேசாமல் வந்துட்டு ஒன் பிராண்ட் மேக்கப் டியூட்டோரியல் மேபிளின் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். பட் இந்த வாட்டி அப்கிரேடட் வெர்ஷன் ட்ரை பண்ணலான்ட்ருக்கேன். நல்ல கண்டென்ட் இதுவும். ஸோ அவ்வளோதான், என்னுடைய லுக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இது எக்ஸாக்ட்லி அவங்கள மாதிரி இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பயர்டாக இருந்துச்சு. எக்ஸாக்ட்லி அவங்கள மாதிரி இல்லைனாலும் இந்த சாரீஸ் அண்ட் ஜுவல்ஸ் மட்டும் நான் வச்சு மேட்ச் பண்ணிக்கிட்டேன் ஆக்சுவலி. ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் அப்கமிங் ஃப்யூச்சரில் வந்துட்டு இருக்குன்றதையும் நான் கேரண்டி பண்ணிக்கிறேன். ஹோப்ஃபுல்லி நாங்கள் எல்லாருமே சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறது. டேக் கேர், பாய்.